ஹாப்பி மார்னிங் எல்லாரும். நான் இன்னைக்கு ஒரு இன்ஹேலர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷலான இன்ஹேலர். அது எல்லாத்துக்குமே எஃபெக்ட் கொடுக்கும். யூஸ்வலி எங்க அம்மா கடையில வாங்குற இன்ஹேலர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து சூப்பரா நல்லா படிச்சு இன்ஹேலர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதனால நீங்களும் நல்லா ஜாலியா இருக்கீங்களா? இப்ப நம்ம இன்ஹேலர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம உள்ள போகலாம். இப்ப நம்ம தேவையான ஆயில்ஸ் பார்க்கலாமா? ஜாஸ்மின், lavender, cedarwood, Teatree, frankincense. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணாமா? நான் 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு கோல்டு, காஃபு, இந்த மாதிரி ப்ரீத் பண்ண முடியாத மாதிரி இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக க்யூர் பண்ணிடும். குட்டி பாப்பாங்கன்னா கூட கிடையாது, அடல்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் அந்த இன்ஹேலர். அடல்ட்ஸுக்கும் நல்லது, குட்டி பாப்பாங்களுக்கும் நல்லது. முதல்ல நம்ம ஆயில்ஸ் எல்லாம் என்னென்ன ஆயில்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் என்னென்ன இந்த பவுலில் முதல்ல போடணும், அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கணும்ல, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். செடார்வுட் உங்களுக்கு சளி, அந்த மாதிரி ப்ரீத் பண்ண முடியாத விஷயங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் க்யூர் பண்ணிடும். இது டீ செடார்வுட் மாதிரிலாம் அது ரொம்ப ப்ரீத் பண்ண முடியாத மாதிரி ஒரு சளி, ரொம்ப ஓவர் ஃப்ளோவாக மூக்கிலேருந்து சளி வந்துக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக ஃபைட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது frankincense. இது எல்லாருக்கும் பயங்கரமா இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன், வாமிட், அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் க்யூர் பண்ணிடும். இப்போ செடார்வுட் 5 drops, Teatree 2 drops, frankincense 2 drops, jasmine 2 drops. ஜாஸ்மின் நம்மளுக்கு எதுக்கு உதவுனா, இந்த மாதிரி ஸ்மூத்திங்கா, அந்த மாதிரி காமா தூங்குவாங்க. ஜாஸ்மினும் லாவெண்டரும் அதுக்கு தான் உதவும். ரொம்ப ஒரு மாதிரி சளி, அப்போ ஒரு மாதிரியா ஃபீலிங் இருக்கும்ல, அதெல்லாம் இது க்யூர் பண்ணிடும். இந்த ஜாஸ்மினும் 2 drops. இப்போ நம்மளோட எம்டி இன்ஹேலருக்குள்ள காட்டன் விக் இருக்கு. அதை எடுத்து நம்ம ஆயில்ஸ் போட்டிருக்கோங்கள, அது கூட இந்த காட்டன் விக்கை நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண வைக்கலாம். நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா குழந்தைங்க இன்ஹேல் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணல அப்படின்னா கூட நீங்கள் சாப்ஸ்டிக் வச்சு இதை
இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆயில்ஸில் போட்டு இதை பெரட்டுங்க. இப்போ நம்மளோட காட்டன் பேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஆயில்ஸ் கூட மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம இதை வச்சு அதை பொறுமையாக எடுத்து இந்த எம்டி இன்ஹேலருக்குள்ளே போட போகிறோம். இப்ப நல்லா குலுக்குங்க, அப்பதான் வாசனை எல்லா இடத்துக்கும். இப்ப நம்ம பிளட் இருக்குல்ல, பிளட்ல நரம்பு இருக்குல்ல, அந்த இடத்துல எல்லாமே எல்லா பிளட்ஸும் குட்டி குட்டியா போகும்ல, அந்த மாதிரி இந்த எண்ணெய் இதெல்லாம் அப்படியே பரவும். அப்ப நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா அமேசிங்கா இருக்கும். அதனால நல்லா குலுக்குங்க. குலுக்கிட்டு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி இதை ஸ்மெல் பண்ணி பார்க்க போகிறேன். நீங்கள் இத்தனைக்கும் நினச்சிருப்பீங்க வந்து நம்ம நைவிளக்கு பண்ணால் நாளைக்கு வரைக்கும் இருக்கும், நம்ம பேப்பர் பண்ணால் நாளைக்கு வரைக்கும் வைக்கிறோம். ஆனால் இந்த இன்ஹேலர் நீங்கள் நல்லா குலுக்கிட்டே நீங்கள் வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் காய வைக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒரு செம்மையாக இருக்கும். உடனே பண்ணி உடனே மூக்கில் வச்சு அதை இன்ஹேல் பண்ணுவீங்க பாருங்களேன், அப்படியே அமேசிங்காக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ஆயில்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்கிட்டயும் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இதை இன்ஹேல் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நிஜமாவே செம்ம அமேசிங்காக இருக்கு. நான் சீரியஸாகவே சொல்கிறேன், இது வந்து செம்மையாக ஸ்மெல் அடிக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விதத்துலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். எனக்கு ரியலாகவே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து டெய்லி யூஸ் பண்ண போகிறேன். நான் இது பண்ணதுனால இந்த ரூமே ஸ்மெல்லாக இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். Until then, signing off in Dresha Daily. Bye.